ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ. ஜூன் மாதத்து ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜே சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுத்துட்டாங்க. ஜூன் மாதத்தில் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு 300 தரிசனம் வழியாக திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா இருக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட். மே 26 காலையில் 10 மணிக்கு தான் இந்த 2 புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹோமம் டிக்கெட் ப்ளஸ் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜே சேவா டிக்கெட்டும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜூன் மாதத்தில் இந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஒரு தடவை ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அடுத்து ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. மற்றபடி நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர் குறைஞ்சது ஒரு 2ஆவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 9:57 போல் உங்கள்கிட்ட 2 மொபைல் இருக்குது அப்படின்னா 2 மொபைலில் தனித்தனியாக உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ ஆப் ஆர் போர்ட்டல் டிடிடியோடது ttdevasthanams.ap.gov.in அதில் லாகின் பண்ணிக்கோங்க. 2 மொபைல்லாம் இல்லை, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேயும் போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அந்த போர்ட்டலையும் நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணி போல் நீங்கள் லோக்கல் டெம்பிள்ஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் அதோட லிங்க்கும், ஹோமம் டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் அதோட லிங்க்கும் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். கம்மியாக எதில் போகுதுன்னு பாருங்கள். எதில் கம்மியாக போதும் அதில் மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். இன்னொன்று சேஃபர் சைடுக்கு இருக்கட்டும், ஏதாவது இஷ்யூன்னா நம்ம டக்குன்னு அதில் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா எரர் இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். அதுக்கு என்ன செய்யணுன்னா 2-3 மொபைல் நம்பரில் 2-3 மொபைலில் நம்ம லாகின் செய்து வச்சுக்கணும். வேறு மொபைல் நம்பரில் நம்மக்கிட்ட இப்போ 3 மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லாகின் செய்து வச்சுக்கணும். கரெக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ணுறப்போ எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணணும். நம்மளோட ஃபோன் டேட்டா கார்டோட ஸ்பீடு அதுவும் உங்களுக்கு கம்மி வர்ச்சுவல் க்யூ காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி கம்மியாக காமிக்கிற வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எதில் போதோ அதில் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜூன் மாதத்துக்கு எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக புக் ஆகக்கூடிய டேட்ஸ் அப்படின்னா வீக்கெண்டெல்லாம், குறிப்பாக சனிக்கிழமைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். வாரம் கூட கொஞ்சம் சீக்கிரமாகவே புக் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த டிக்கெட் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க ஜூன் மாதத்துலேயே கடைசி வாரத்துக்கு வீக் டேஸில் போயிட்டிங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு. ஒரு நம்பர் லாகினில் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஆனால் 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் புக் ஆகும். 1600 ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். அதில் 2 பேர் போகலாம். அலிப்பிரி அடிவாரத்தில் 2 மணி நேரம் ஹோமம் நடக்கும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. 9 to 11 ஹோமம் நடக்கும். அவசியம் அதை அட்டன் பண்ணணும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஹோமம் அட்டன் பண்ணுற இடத்துல சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட தர்ஷன் டிக்கெட்டை காமிச்சு சீல் அண்ட் சைன் வாங்கினா தான் அன்னைக்கே 300 தரிசனம் வழியாக நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். அன்றைக்கே ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கே சாமியும் பார்த்துடணும். மத்தியானம் 3 மணிக்கு டைம் ஸ்லாட் போட்டு புக்கிங் ஆகும் நமக்கு டிக்கெட் 300 தரிசன க்யூவில் சாமி பார்க்க. நீங்கள் இப்போது இதே ஜூன் மாதத்துக்கு வேறு யாருக்காச்சும் 300 போட்டிருக்கீங்க, வர்ச்சுவல் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒன்றா போகலாம். ஏன்னா 3க்குமே ஒரே க்யூ லைன் தான். ஸோ டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1ன்னு தான் காமிக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் கோத்திரம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட கோத்திரம் போடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சதா சிவ கோத்திரமோ விஷ்ணு கோத்திரமோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு, கண்ட்ரி அதெல்லாம். அதற்கு அடுத்து பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவசியம் கிளிப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிக்கெட்டில் எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் தப்பு இல்லாமல் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே
மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணிக்கோங்க. கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை எங்களுக்கு அது என்ன பண்ணாலும் புரியலை, அந்த டென்ஷனில் செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எடுத்த ஆதார்லாம் ஒரு பேப்பரில் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் கூட சேவ் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ நீங்கள் பாருங்கள். இல்லைனா கிளிப்போர்ட் மெத்தட் தான் பெஸ்ட்டு. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஒரு பேஜில் கேட்பாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஆகிடும். யூபிஐ பேமெண்ட் இருக்கும், கார்டு அண்ட் நெட் பேங்கிங் பேமெண்ட் இருக்கும். கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னா திருப்பி வந்துடும். எரர்னு பார்த்தீங்கன்னா திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம், அந்த எரர் வந்துச்சுட்டிங்கன்னா அந்த டேட்டை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது டேட்க்கு ட்ரை பண்ணுங்கள். யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்தால் ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 200 டிக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு 100 150க்குள்ளார ஈஸியாக புக் ஆகிடும். அதுக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற எரர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம போகணும் அப்படின்னு இருந்தால் ஒரு டிக்கெட் இருந்தால் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ கடைசி டிக்கெட் வரைக்கும் கூட ட்ரை பண்ணுங்கள். டியூ டு இன்ஆக்டிவிட்டினால் உங்களது லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீட்ரை கொடுத்துறாதீங்க. ஜஸ்ட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் அதே இப்போ போர்ட்டல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஜஸ்ட்டு அப்படியே வேறு டேபு போயிட்டு மறுபடியும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா சில டைம் அப்படியே ஒர்க் ஆகுது. ஏன்னா நீங்கள் ரீட்ரை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மெயின் பேஜுக்கு போயிடும். ஒரு வேளை இந்த இஷ்யூ வந்தால் இந்த மாதிரி பாருங்கள். ஓரளவுக்கு 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே தீர்ற டிக்கெட் தான் இது. ஸோ டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிவிட்டு ஜூன் மாதம் ஹோமமும் அட்டன் பண்ணலாம். 300 தரிசனம் வழியாக திருப்பதி பெருமாளையும் சுவாமி தரிசனம் செய்யலாம். அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் கூட நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் புக் பண்ணிவிட்டு திருச்சானூர் தாயார் கோயிலில் கூட நீங்கள் அந்த ஸ்பெஷல் சேவா அட்டன் பண்ணிவிட்டு கூட இந்த ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தட் 2 கோயிலையுமே, அதாவது திருச்சானூர்லேயும் ஸ்பெஷல் ஆர்ஜித சேவா அட்டன் பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் தாராளமாக நீங்கள் 1 டேலே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரூமெல்லாம் ப்ரைவேட் ரூம்ஸில் தங்கிக்கலாம். இல்லைனா ஆஃப்லைன்னா விஷ்ணு நிவாசம் உங்களுக்கு க்யூவில் நின்று காலையில் எடுத்துக்கணும். அக்காமடேஷனுக்கு சொல்கிறேன். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. அந்த ஹோமம் நடக்கிற இடத்துக்கிட்ட மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே பின்னாடி சைட் நம்ம பேக்லாம் வச்சுக்கலாம். முடிச்சுட்டு அங்கேயே ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் நம்ம அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறிக்கலாம். திருமலைக்கு போகிறதுக்கு ஜீப் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம ஓன் வெஹிக்கலில் போகிறோம் அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம் ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். இதை விட்டால் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கில் ஜூன் மாதத்தில் திருச்சானூரில் தெப்ப விழா இருக்கும். அந்த தெப்ப விழா நடக்கிற டைமில் மோஸ்ட்லி உங்களுக்கு கல்யாணோத்சவம், லக்ஷ்மி பூஜாலாம் இருந்தால் ஓப்பன் ஆகாது. 25ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன் ஜூனில். சுப்பிரபாதம் சேவா பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களுக்கு புக் பண்ணுறப்போ வெறும் சுப்பிரபாதம் கிளிக் பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை புக் பண்ணுறீங்கன்னா சுப்பிரபாதம் ஃப்ரைடே கிளிக் பண்ணிக்கணும். டெய்லி நடக்கிற சேவாஸுக்கெல்லாம் 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. லைக் கல்யாணோத்சவம், சுப்பிரபாதம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு. இப்போ அஷ்டதலபாத பத்மநாதனா திருப்பாவாடெல்லாம் வீக்லி சேவாஸ், அதெல்லாம் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு அடுத்து புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருப்பாவாடை சேவா, சதகலசாபிஷேகம் அதெல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அபிஷேகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 500 ரூபா. 1.5 மணி நேரம் தாயார் அபிஷேகம் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் திருமலாவில் எப்படி அபிஷேகம் செய்வாங்களோ அதே மாதிரி தான் திருச்சானூர் தாயார் கோயிலுக்கும் அபிஷேகம் செய்வாங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம்லேயுமே சரி, திருப்பாவாடை சேவெல்லாம் அருமையாக இருக்கும். அதே தேன்குழல் பிரசாதம் உண்டு. தேன்குழல் இந்த ஜிலேபியெல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கோயிலில் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த கோயிலில் டிக்கெட் புக் பண்ணுறப்ப தான், அதே டிக்கெட்டை புக் பண்ணுறப்ப தான் நம்ம டைம் டேஸ் கேப் கால்குலேட் பண்ணணும். நீங்கள் கல்யாணோத்சவம் முதல் நாள் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் புக் பண்ணிவிட்டு கூட அடுத்த நாள் திருச்சானூரில் புக் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் திருமலையிலையும் புக் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்தந்த கோயிலுக்கு தான் நம்ம புக் பண்ணுறப்போ மறுபடியும் புக் பண்ணுறப்போ டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணிக்கணும். டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திருச்சானூரில் குங்குமார்ச்சனா, வேத ஆசீர்வனம், ஏகாந்த சேவா டிக்கெட்லாம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. அண்ட் சகசர நாமார்ச்சனா அதெல்லாம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. சிலர் சுப்ரபாதம் சேவா டிக்கெட் ஆன்லைனில் ட்ரை பண்ணிவிட்டு 50 டிக்கெட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க கோட்டா ஒரு நாளைக்கு. கிடைக்கல அப்படின்னா கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நேரில் போய் ட்ரை பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5 பேரில் லேடிஸாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சுப்ரபாதம் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வலது கால் எடுத்து வச்சு வாங்கம்பாங்க. லேடிஸை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க 5 பேரை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குங்கும பிரசாதம்லாம் கொடுப்பாங்க. அது சூப்பர் ஃபீலாக இருக்கும், அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த 6வது பேர்லேருந்து நம்ம போகிறோன்னா எப்படி நம்ம சுப்ரபாதம் சேவா டிக்கெட்டில் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சகசர நாமார்ச்சனாலையும் பார்ப்போம். சகசர நாமார்ச்சனா ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 100 ரூபா. இந்த சுப்ரபாதம் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. 50 தான் கோட்டா. அது முடிஞ்சு கூட நீங்கள் சகசர நாமார்ச்சனா கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கூட நம்ம உள்ளே போய் தான் தரிசனம் செய்வோம். அதுவும் எடுத்தோடையே போகணுன்னு நினச்சிட்டிங்க. இப்போது இந்த சுப்ரபாதம் முடித்தோன்னே நம்ம இம்மிடியேட்டாக போகணும், சுப்ரபாதம் முடிஞ்சிருச்சு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறத விட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டிலேவாக போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம போகிறப்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சகசர நாமார்ச்சனா நான் சொல்கிறேன், ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க திருச்சானூர் தாயார் கோயிலில். ஏன்னா சுப்ரபாதம் சேவா ஆன்லைன்லேயும் கிடைக்கல, ஆஃப்லைன்லேயும் கிடைக்கலன்னா சில பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறீங்க. அதுக்காக சொல்கிறேன், சகசர நாமார்ச்சனாலையும் நம்ம உள்ளே தான் போய் சேவிப்போம் தாயாரை. அஷ்டதலபாத பத்மாராதனா, புஷ்பாஞ்சலி, திருப்பாவாடை சேவெல்லாம் அருமையாக இருக்கும் தாயார் கோயிலில். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஆனுவல் ஃபெஸ்டிவல்னால் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் திருச்சானூர் தாயார் கோயிலில் புஷ்கரணி தீர்த்தத்தில் சாயந்தரம் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு டிக்கெட்லாம் கிடையாது, உட்காந்து பார்க்குறதுக்கு. முதல் நாள் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க, 2ஆம் நாள் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள்வாள், மீதி 3 நாட்களும் தாயார் எழுந்தருள்வாங்க. ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கு டிக்கெட் இருக்கா அப்படின்ட்டு. 300 ரூபான்னு இப்போ கூகுளில் பார்த்தேன். பட்டு ஓப்பன் பண்ணுறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் யாராச்சும் அட்டன் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பட் ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு டிக்கெட்லாம் வேண்டாம், நம்ம புஷ்கரணி தீர்த்தத்தில் இருந்தாலே பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தரிசனத்துக்கு அந்த டிக்கெட் மூலமாக அனுமதிக்கிறாங்களே அது மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் ஒரு ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் நான் ஸ்டே பண்ணது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். சன்னதி தெருலேயே நிறைய ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்குது. டிடிடியோடதுன்னா உங்களுக்கு தொலப்பா கார்டன்ஸ், அது ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் இப்போ ஆகஸ்ட்டில் ஏதோ ஒரு சேவாக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான புக்கிங் மாதம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குண்டான அக்காமடேஷன் நம்ம தொல்லப்பா கார்டன்ஸ் 3வது திருப்பதி ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போயே புக் பண்ணி வச்சுக்கலாம், ரூம் தேவை அப்படின்னா. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக புக் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட்டில் சேவா போகிறதுக்கு. இப்போ ஓப்பன் ஆகிற சேவா ஜூன் மாதம். அதற்குண்டான அக்காமடேஷன் ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சு. அக்காமடேஷனுக்காக சொல்கிறேன், நம்ம தான் பார்த்துக்கணும். இருந்தாலும் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணனாலும் நீங்கள் தாயார் கோயிலும் ஸ்பெஷல் சேவா அட்டன் பண்ணிவிட்டு ஹோமமும் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனமும் அட்டன் பண்ணுறதுக்கு திருமலைக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த புக்கிங் 26ஆம் தேதி மே காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது புக்கிங்கில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜூன் மாதத்தில் சாமி பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தேங்க்யூ. அண்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எப்போயோ நிறுத்திட்டாங்க. ஆன்லைனில் தான் நம்ம புக் பண்ணிக்கணும். தேங்க்யூ.